வாங்க சொரக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டுங்க, 2 தக்காளியும் கூட சேர்த்திக்கலாமுங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுங்க, நல்லா தக்காளி எண்ணெயிலே வணங்க விடணுங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் இதில் சேர்த்திக்கலாமுங்க. சொரக்காய் நல்லா எண்ணெயிலே வணங்க விடணுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாமுங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்லிங்க கொஞ்சம் தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துங்க நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடணுங்க. நம்ம எண்ணெயிலே வணங்க விட்ருக்கோம்லங்க சொரக்காய், அந்த சொரக்காய் கூட இதையும் சேர்த்திக்கணுங்க. சேர்த்திட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. நம்ம வீட்லேயே குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருக்குறோமுங்க. அந்த மிளகாய்த்தூள் சேர்த்திட்டுங்க, ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாமுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட சொரக்காய் குழம்பு ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியான சொரக்காய் குழம்புங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.